Dear students, இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல 17th யூனிட் பிளான்ட் கிங்டம் பத்தி பார்க்க போறோம். டெரிடோஃபைட்ஸ். இந்த டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி லேண்ட்ல மட்டுமே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் ஆர்கன்ஸான சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். ஸோ அதனால இதை எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி கால் பண்ணுவாங்கன்னா வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மெயின் பாடியை பிளான்ட் பாடியை வந்து யூ கேன் டிஃபரன்ஷியேட் இன்டு ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அப்படின்ட்டு இதனுடைய பாடியை நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் வந்து டெரிடோஃபைட்ஸ்லையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸு ஆல்டர்னேட்ஸ் வந்து ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ். இங்கே ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் தான் வந்து டாமினன்ட். ஸோ ஸ்போரோஃபைட் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஸ்போர்ஸ் மூலியமா ரீப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்போர்ஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பொராஞ்சியம்ல ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்பொராஞ்சியா இருக்கிற லீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மோஸ்ட்லி இந்த டெரிடோஃபைட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே ஒன் டைப் ஆஃப் ஸ்போர், அதாவது எய்தர் மைக்ரோஸ்போர் ஆர் மெகாஸ்போர் அப்படி அதை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதை வந்து அதை தான் அவங்க ஹோமோஸ்போரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே டைப் ஆஃப் ஸ்போர் தான் அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதிகப்படியான பிளான்ட்ஸ் வந்து இந்த டெரிடோஃபைட்ஸ்ல ஹோமோஸ்போரஸ் தான். ஆனால் ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து இதில் ஹெட்டிரோஸ்போரஸ், அதாவது இட் கேன் ப்ரொடியூஸ் போத் மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர். இது ரெண்டுமே இதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்றதை we call it as a heterosporous. either மைக்ரோஸ்போர் ஆர் மெகாஸ்போர், இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுத்த மட்டுமே ப்ரொடியூஸ் பண்றதை we call it as a homosporous. இந்த ஸ்போர்ஸ் தான் நெக்ஸ்ட் எதுக்கு வழிவகுக்கும்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷனுக்கு வழிவகுக்கும். அதான் வந்து we call it as a ப்ரோதாலஸ். இந்த ப்ரோதாலஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் லிவ்டு அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட். இந்த கேமிட்டோஃபைட்ஸ் இருக்குல்ல, இந்த கேமிட்டோஃபைட்ஸ் வந்து மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அகெயின் வந்து நம்ம என்ன சொல்லணும், ஆந்த்ரிடியம் விச் இஸ் அ மேல் செக்ஸ் ஆர்கன் விச் ப்ரொடியூசஸ் ஆந்த்ரசாய்டு. சரிங்களா, அதுதான் வந்து மேல் கேமெட். அண்ட் தென் ஆர்கிகோனியம் விச் கண்டைன்ஸ் த எக், கருமுட்டை வந்து இந்த ஆர்கிகோனியம், தட் இஸ் த ஃபீமேல் கேமெட். இந்த ஆந்த்ரசாய்டு என்ன பண்ணும், இந்த ஆந்த்ரசாய்டு வந்து ஆர்கிகோனியம்ல இருக்கக்கூடிய அந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைஸ் த எக் அண்ட் இட் வில் கிரியேட் எ ஜைகோட். அந்த ஜைகோட் வந்து டிப்ளாய்டு ஜைகோட், அதாவது 2n பேரா இருக்கும்னு சொன்னேன். சரிங்களா, அதாவது இட் வில் பி ஆல்வேஸ் இன் பேர்ஸ். ஸோ டிப்ளாய்டு ஜைகோட். இந்த ஜைகோட்டு தான் ஒரு எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். அதுதான் வந்து ஸ்போரோஃபைட்டா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்த டெரிடோஃபைட்ஸ் உடைய கிளாசிஃபிகேஷன். இது வந்து 4 டிஃப்ரெண்ட் கிளாஸஸா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சிலோப்சிடா, ஸோ வந்து சிலோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள் இது. அப்புறம் வந்து லைகோப்சிடா அண்ட் வி ஹாவ் ஸ்பினோஸ்பிடா அண்ட் வி ஹாவ் டெரோஸ்பிடா அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸா வந்து இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதுலயே வந்து லைகோபோடியம் அப்படின்றத வந்து நம்ம கிளப் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ஈக்குசெட்டம் அப்படின்றத வந்து வி கால் இட் அஸ் அ ஹார்ஸ் டெய்ல். இந்த படத்துல நீங்க பாக்குறது தான் இந்த ஈக்குசெட்டம். இதை வந்து ஹார்ஸ் டெய்ல், இந்த குதிரை வால் போல இருக்கிறதுனால we call it with that name. and lycopodium club moss அப்படின்னு சொன்னது இந்த படத்துல இருக்கிறது தான் இந்த lycopodium. next uses, அதாவது economic importance of pteridophytes. இந்த pteridophytes பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்னமெண்டல் பிளான்ஸ், இந்த அலங்கார செடிகள்லாம் வைப்பாங்கல்ல சில இடத்துல, இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ஸா வந்து அதுக்கு ஃபர்ன்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரைசோம் அண்ட் பீட்டியோல்ஸ், சரிங்களா, இது வந்து ஒரு ஃபெர்மிஃபியூஜ் ட்ரக். இந்த ஃபெர்மிஃபியூஜ் ட்ரக்னா நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய சில வார்ம்ஸ், புழு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, வயிற்றுல புழு இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரக் தான் வந்து ஃபெர்மிஃபியூஜ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைசோம் அந்த பிடிஓஸ் அப்படின்றது தான் இந்த அதில் தான் இந்த ட்ரக்கை வந்து நம்மளால எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்போரோகேப் ஆஃப் மார்செல்லா, வாட்டர் ஃபர்ன் இஸ் யூஸ் அஸ் அ ஃபுட் பை சம் பீப்புள். இதையும் வந்து மக்கள் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுட்டா. இப்போ இந்த பிரியோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் உடைய டிஃபரன்சியேஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த பிரியோஃபைட்ஸ்ல பிளான்ட் பாடியை வந்து நம்மளால வந்து ரூட்டு, ஸ்டெம், லீஃப்னு பிரிக்க முடியாது. ஆனால் டெரிடோஃபைட்ஸ்ல நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். அண்ட் தென் பிரியோஃபைட்ஸ் வந்து ஆம்பிபியன்ஸ், ஸோ போத் லேண்ட் அண்ட் வாட்டர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் டெரிடோஃபைட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து லேண்ட்ல மட்டும்தான் இருக்கும்.
இதுல வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ் கிடையாது. ஸோ சைலம் அண்ட் ஃப்ளோயம் இல்ல அப்படின்னு பார்த்தோம். டெரிடோஃபைட்ஸ்ல சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கு. ஸோ வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் பிரசன்ட். இதுல டாமினன்ட் ஃபேஸ் இந்த ஆல்டர்னேட் ஜெனரேஷன்ல டாமினன்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட். இதுல டாமினன்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட். நெக்ஸ்ட் இதுல ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் தான் வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனை டிபெண்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இதுல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிஷியா, இதுல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலாச்சினல்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிம்னோஸ்போம்ஸ். இது வந்து நேக்டு சீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அதனுடைய ஓவியூல் வந்து ஓவரியால என்க்ளோஸ் ஆகி அதாவது மூடப்பட்டு இருக்காது. அதனால தான் அது நேக்டு சீடட் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய லைஃப் சைக்கிள்ல வந்து சேம் நம்ம பார்த்த மாதிரி 2 ஃபேஸஸ் இருக்கு. we have a gametophytic phase and a sporophytic phase. இதுல வந்து ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி தான் வந்து டாமினன்ட். நம்ம டெரிடோஃபைட்ஸ்ல பார்த்த மாதிரியே இதையும் வந்து we can differentiate into root, stem and leaf. அண்ட் வாஸ்குலர் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் வெல் டெவலப்டு வாஸ்குலர் டிஷ்யூஸ். ஸோ சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கு. நாட் ஓன்லி அது இட் ஹாஸ் இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா ட்ராக்கேட் அண்ட் ஃபுட் கண்டக்டிங் டிஷ்யூஸ், சீவ் செல்ஸ் இதெல்லாமும் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதில் தான் இந்த ஸ்பொராஞ்சியா அண்ட் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜிம்னோஸ்போம்ஸ். ஸோ இதை வந்து ஃபோர் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைக்கேடேல்ஸ், அப்புறம் வந்து கிங்கோயல்ஸு, அப்புறம் கோனிஃபெரேல்ஸு, அப்புறம் நீடேல்ஸ் அப்படின்ட்டு 4 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைக்கேடேல்ஸ் அப்படின்னா தே ஆர் பாம் லைக் ஸ்மால் பிளான்ட்ஸ். அதாவது நம்மளுடைய உலங்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாம் லைக் ரொம்ப சிறியதான ஒரு தாவரம் தான். இது வந்து ரொம்ப எரெக்ட் அண்ட் அன்பிரான்ச்டு. இதுக்கு வந்து நிறைய கிளைகள்லாம் போகாது, நேரா நிற்கும், பட் அன்பிரான்ச்டு. லீவ்ஸ் ஆர் பின்னேட்லி காம்பவுண்ட் ஃபார்மிங் எ க்ரௌனு. இதுல வந்து டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் கொரலாய்ட் ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைகாஸ்பஸ். ஸோ பாருங்க ஒரு க்ரௌன் மாதிரியான ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இந்த லீஃப் வந்து இட்ஸ் ஆர் பின்னேட்லி காம்பவுண்ட் ஃபார்மிங் எ க்ரௌன் இந்த லீஃப். சரிங்களா, இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிங்கோயல்ஸ். இந்த கிங்கோயல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய தாவரங்கள், அதாவது லார்ஜ் ட்ரீஸ். அதோட லீஃப் பாத்தீங்கன்னா வந்து ஃபேன் ஷேப்டா இருக்கும். பட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு துர்நாற்றம் வரும். அதான் வந்து they always produce a unpleasant smell. நெக்ஸ்ட் வந்து கோனிஃபெரேல்ஸ். இது வந்து எவர்கிரீன் ட்ரீஸ். எப்பவுமே ஒரு கோன் லைக் அப்பியரன்ஸ், அதாவது கூம்பு வடிவத்திலான ஒரு தோற்றத்தை எப்பவுமே வெளிப்படுத்தும். தீஸ் ஆர் எவர்கிரீன் ட்ரீஸ். இதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊசி மாதிரி இருக்கும். அதான் வந்து தே ஹேவ் அ நீடில் லைக் லீஃப் ஆர் ஸ்கேல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீட்ஸ் ஆர் விங்ட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் இந்த ஃபீமேல் கோன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனஸ்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்க்கறது தான் அந்த கோனிஃபெரேல்ஸ் டைப்ஸ். நெக்ஸ்ட் வி ஹேவ் அ நீடேல்ஸ். இந்த நீடேல்ஸ் வந்து ஸ்மால் குரூப் ஆஃப் பிளான்ஸ் தான். இதில் வந்து சில அட்வான்ஸ்டு கேரக்டர்ஸ் இருக்கும். ஆஞ்சியோஸ்பர்ம் மாதிரியான சில அட்வான்ஸ்டு கேரக்டர்ஸ் இருக்கும். இதுவும் வந்து நேக்கடு சீடட் ஓவியூல்ஸ் தான். ஆனால் இட் இஸ் டெவலப்ட் ஆன் எ ஃப்ளவர் லைக் ஷூட். ஸோ இந்த படத்தில் பார்க்கறது தான் நீங்கள் நீட்டம் ஸ்பேஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் இது இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இருக்கக்கூடிய இந்த வுட் இருக்கு இல்லைங்களா, இதை பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பேப்பர் மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பைனஸ் அண்ட் அகாத்திஸ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், பேக்கிங் அண்ட் பிளைவுட் இண்டஸ்ட்ரிலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளைவுட்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அந்த வுட்ஸ்லாமும் இந்த கானிஃபர்ஸ்ல இருந்து தான் வருது. நெக்ஸ்ட் முக்கியமான டர்பன்டைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பெயிண்ட் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க இந்த டர்பன்டைனை. அது வந்து ஒரு ஆயில் விச் மிக்சஸ் வித் த பெயிண்ட். இந்த ஆயிலும் எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த பீனஸ்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, ஃப்ரம் த ரெசின் ஆஃப் எ பீனஸ். இது வந்து பெயிண்ட் ப்ரிப்பரேஷன்ல இந்த டர்பன்டைன் வந்து யூஸ் ஆகும். இது வந்து வலி நிவாரணி, அதாவது வந்து சில பெயின் அந்த பெயின்ல அதுல இருந்து விடுபடுறதுக்காகவும் மெடிசனெல்லாம் வந்து இதை யூஸ் பண்றாங்க. இந்த பிரான்சிட்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸும் வந்து இந்த சளி அடைச்சிக்கிறது, மூச்சு விட கஷ்டமா இருக்கிறது இல்லை, அதெல்லாம் வந்து இந்த பிரான்சிட்ஸோடைய சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைனஸ் கெராடியானா அப்படின்ற செடியோடைய சீட்ஸை வந்து we can consume, அதாவது நம்மளால சாப்பிடலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஃபிட்ரைன் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்ட வந்து இந்த எஃபெட்ரா அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஆஸ்மாவும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஆஸ்மா வியாதி, அப்புறம் மூச்சு விட கஷ்டப்படுற இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கியூர் பண்றதுக்கு இந்த எஃபிட்ரைன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அரகேரா பிட்வில்லி அப்படின்ற பிளான்ட்டை வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டா யூஸ் பண்றாங்க. அது அலங்கார பிளான்ட்டா. நிறைய நீங்க இப்போ பார்க்குற இந்த விசிறி வாழை, இப்போ நிறைய இடத்துல வந்து தென்னை மரம்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ ஆர்னமெண்டலா வச்சிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து அழகுக்காக மட்டுமே செய்யறது. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து யூசஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆர் யூஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம்ஸ். நெக்ஸ்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். இந்த ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னா, ஆஞ்சியோ அப்படின்னா பாக்ஸ் இல்ல ஒரு மூடி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அப்படின்னு பொருள். இந்த ஸ்போமா அப்படின்னா சீடு இல்ல விதைகள். இப்போ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஜிம்னோஸ்போம்ஸ் என்ன பார்த்தோம்? நேக்டு சீடட்ன்னு பார்த்தோம். ஆனா ஆஞ்சியோஸ்போம்ஸ் வந்து பாக்ஸ்ட் ஆர் க்ளோஸ்டு டைப். ஸோ அது வந்து ஓவியூல்ஸ் வந்து க்ளோஸா இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணிக்கணும். இல்ல. ஸோ இது ஹேபிட் ஆஃப் த பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி எ ஹெர்ப், இட் கேன் பி எ ஷ்ரப் ஆர் இட் கேன் பி எ ட்ரீ. எப்படி வேணா இருக்கலாம். அதாவது சின்னதாகவும் பெருசா மரமாகவும் இருக்கலாம், சின்ன செடியாகவும் இருக்கலாம். ஆஞ்சியோஸ்போம் டைப்ல எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஹெர்புக்கு தான் அவங்க வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, சொலானம் மெலங்கினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷ்ரப்புக்கு வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரீக்கு வந்து மெக்னிஃபெரா இண்டிகா. அது நத்திங் பட் நம்ம பார்க்குற அந்த மாங்காய் மரம். சரிங்களா? ஸோ இது 3 வந்து ஹெர்ப், ஷ்ரப், ட்ரீக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸா குடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, வாஸ்குலர் சிஸ்டம் வந்து வெல் டெவலப்டு வாஸ்குலர் சிஸ்டம். சைலம் வந்து வெசல்ஸ், ட்ரக்கேட்ஸ், அந்த சைலம் பேரன்கைமா, அந்த சைலம் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து சைலம்ல இருக்கும். ஃப்ளோயம்ல வந்து சிவ் டியூப்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா, கம்பேனியன் செல்ஸ், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இதெல்லாமும் இந்த ஃப்ளோயம்ல இருக்கும். ஸோ இட் ஹாஸ் அ வெல் டெவலப்டு வாஸ்குலர் டிஷ்யூஸ். இந்த ஆஞ்சியோஸ்போம்ஸை எப்படி வந்து கிளாசிஃபை பண்றாங்கன்னா, டைகாட்டிலிடன், மோனோகாட்டிலிடன் அப்படின்னு 2 விதமா கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ ஒரு சீட்ல இருந்து டெவலப் ஆகுற ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் லீஃப தான் நம்ம வந்து காட்டிலிடன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ வந்து டைகாட்டிலிடன் அண்ட் மோனோகாட்டிலிடன்னு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகாட்டிலிடன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ நேமே வந்து டைகாட்டிலிடன். ஸோ ஆப்வியஸா வந்து 2 காட்டிலிடன்ஸ் இருக்கும். ஸோ சீட் ஹேஸ் அ 2 காட்டிலிடன்ஸ். அண்ட் தென் அதனுடைய பிளான்ட் பார்த்தீங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும். இந்த லீவ்ஸ் வந்து ரெட்டிகுலேட் வெனேஷன் இருக்கும். இந்த ரெட்டிகுலேட் வெனேஷன் அப்படின்னா, இந்த லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய வெயின்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா, ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர், வெப் லைக் நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர்ல அந்த வெயின்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க லீஃபை நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அது உள்ள இருக்கிற வெயின்ஸ் உங்களால பார்க்க முடியும். அந்த வெயின்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, நெட்வொர்க் அண்ட் வெப் லைக் ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதை தான் வந்து அவங்க ரெட்டிகுலேட் வெனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளவர்ஸ் வந்து டெட்ராமெரஸ் ஆர் பென்டாமெரஸா இருக்கும். கேலக்ஸ் அண்ட் கரோலா இதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ்ல வந்து வெல் டிஃபரன்ஷியேட்டட் அண்ட் விசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த டெட்ராமெரஸ், பென்டாமெரஸ்னா டெட்ரானா 4 சரிங்களா? ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய செப்பல்ஸ், ஸ்டேமன்ஸ், பெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து செட் ஆஃப் 4ஆ இருக்கும். இதே பென்டாமெரஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த செப்பல், ஸ்டேமன்ஸ் அந்த இது பெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து செட் ஆஃப் 5ஆ இருக்கும். இதான் வந்து பென்டாமெரஸ் ஃப்ளவர் ஆர் டெட்ராமெரஸ் ஃப்ளவர்ஸ்னு சொல்லலாம். இது எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் ரோஸ சொல்லலாம். டெட்ராமெரஸ் ஃப்ளவர்ஸ்க்கு எக்ஸாம்பிளா. இதே பென்டாமெரஸ் ஃப்ளவர்ஸுக்கு வந்து நம்ம யூசுவலா வந்து சன்ஃப்ளவரு, ரோஸு, நீம் இது எல்லாமே வந்து பென்டாமெரஸ் ஃப்ளவர்ஸுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாலினேஷன். பாலினேஷன் எப்படி அக்கர் ஆகுதுன்னா, இன்செக்ட்ஸால தான் மோஸ்ட்லி அக்கர் ஆகும் இதுல. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, பீன், மேங்கோ, நீமு, ஸோ வேப்ப மரம், பீன்ஸு, மாங்காய் மரம் இது எல்லாமே வந்து இந்த டைகாட்டிலிடன் வகையை, ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல டைகாட்டிலிடன் வகையை சேர்ந்தது. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோகாட்டிலிடன். மோனோ அப்படின்னா 1 அப்படின்னு மீன் ஆகும். ஸோ எத்தனை சீட்ல எத்தனை காட்டிலிடன் இருக்கும்? ஒரே ஒரு காட்டிலிடன். ஸோ சீட் ஹேஸ் ஒன்லி 1 காட்டிலிடன். பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும். லீவ்ஸ் எப்படி இருக்கும்? பேரலல் வெனேஷனா இருக்கும். அதாவது வெயின்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பேரலா இருக்கும். அது வந்து பேரலல் வெனேஷன்.
ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரைமிரஸ் சரிங்களா. அங்க வந்து டெட்ரான் பென்டா சொன்னோம். இங்க ட்ரை அப்படின்னா 3. ஸோ ட்ரைமிரஸ் ஃப்ளவர்ஸ். இதுல வந்து கேலக்ஸும் கரோலாவும் ஃப்ளவர்ஸ்ல நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. அண்ட் இதுல பாலினேஷன் வந்து மோஸ்ட்லி அக்யூர்ட் பை த விண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், அது வந்து இன்செக்ட்ஸால் அக்கர் ஆகுன்னு பார்த்தோம். இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ், பேடி, வாழைமரம், நெற்பயிறு இது எல்லாமே வந்து இந்த மோனோகாட்டிலிடன் வகையை சேர்ந்தது. நெக்ஸ்ட் டாக்ஸானமி. அதாவது டாக்ஸானமி அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ் அதை பத்தி ஸ்டடி பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி கிளாசிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கு வந்து நேமிங் வச்சு ஒரு பர்டிகுலர் கிங்டம் உள்ள அதை வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த டாக்ஸானமி அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்னா 2 கிரீக் வேர்டு சேர்ந்தது தான் இந்த டாக்ஸானமி. டாக்ஸிஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ், நோமோஸ் அப்படின்னா லா அப்படின்னு மீன். ஸோ இந்த வேர்ட் டாக்ஸானமியை வந்து ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்க அப்படின்னா அகஸ்டின் பைராமிஸ் டி காண்டல் அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டாக்ஸானமி அப்படின்ற வேர்டை வந்து காயின் பண்றாரு சரிங்களா. ஸோ த டாக்ஸானமி இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி that deals with the study of identification, classification, description and nomenclature of living organism. ஸோ நீங்கள் அந்த லிவிங் ஆர்கானிசம்க்கு நேமிங் பண்ணுற வரைக்கும் எல்லாமே டாக்ஸானமி தான். ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பேசிஸ்லாம் கிளாசிஃபை பண்ணாங்கன்னா அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் இதெல்லாம் பேஸ் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக 4 சிஸ்டமாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், நெக்ஸ்ட் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், பைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப பழசு, அர்லியஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இந்த பிளான்ட்ஸ். இதில் எப்படி கிளாசிஃபை பண்ணாங்கன்னா அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய சில மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ்னா அதனுடைய சைஸு, ஷேப்பு, ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் ஸ்டடி பண்ணி இதை பேஸ் பண்ணி அவங்க கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து லினேயஸ் கிளாசிஃபிகேஷன். அந்த லினேயஸ் கிளாசிஃபிகேஷன் யாரு சொன்னாங்க அப்படின்னா கேரலஸ் லினேயஸ் அப்படின்றவர் தான் சொன்னாரு. அவருடைய புக் ஸ்பீஷியஸ் பிளான்டாரம் அவருடைய புக்ல இந்த லினேயஸ் கிளாசிஃபிகேஷனை கேரலஸ் லினேயஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இதுதான் ரொம்ப ஃபேமஸ். இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து நாட் ஓன்லி மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸை படித்து அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுறது. இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து பென்தம் அண்ட் ஹூக்கர்ஸ் கிளாசிஃபிகேஷன். இதை எதை பேஸ் பண்ணி இந்த பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் நடந்திருக்குன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ். இந்த சீடட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற தோற்றங்கள் மட்டும் இல்லாம, அதாவது சைஸ், ஷேப், ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு கிளாசிஃபை பண்ணாம ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் இனப்பெருக்க தன்மையும் சேர்த்து வச்சு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிளான்டாரம் அப்படின்ற அவருடைய புக்ல இந்த பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த புக்கு வந்து மொத்தம் 3 வால்யூம்ஸா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் தான் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அப்புறம் ஹெர்பாரியம் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் பிளான்ஸை கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெர்பாரியம் அப்படின்றது என்னன்னா நீங்க இந்த செடியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி அந்த பிளான்ஸை வந்து அந்த சார்ட் பேப்பர்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அது என்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றது. ஸோ இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் வந்து we call it as a herbarium. So herbarium is a collection of a pressed dried plants pasted on a sheet and arranged according to any one of the accepted systems of classification. Next binomial nomenclature. இந்த nomenclature அப்படின்றதே நேமிங் தான், அதாவது பேர் வைக்கிறது சரிங்களா. அதுதான் இந்த binomial nomenclature. இந்த binomial nomenclature என்ன சொல்றாங்கன்னா the naming of organisms with the 2 words. ஸோ வந்து ஒரே வேர்டில் வைக்கக்கூடாது, 2 வேர்ட்ஸ். அதால் தான் பேரே வந்து பை சரிங்களா. பை மீன்ஸ் 2. ஸோ 2 வேர்டில் தான் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேங்கோ ட்ரீ
பார்த்துருப்போம். இந்த மாங்காய் மரத்தோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா மேக்னிஃபெரா இண்டிகா அப்படின்னு. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் 2 வேர்ட்ஸ். ஸோ எப்பவுமே வந்து இந்த பொட்டானிக்கல் நேம் 2 வேர்ட்ஸ்ல தான் வைக்கணும். ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் மேக்னிஃபெரா அப்படின்றது ஜீனஸ், அந்த இண்டிகா அப்படின்றது தான் ஸ்பீஷியஸ் நேம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் த ஜீனஸ் நேம், செகண்ட் லெட்டர் இஸ் த ஸ்பீஷியஸ் நேம். இந்த மாதிரி பைனாமியல் நேம் வைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா கேஸ்பர்ட் பஹன் அப்படின்றவர் 1623ல இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இதுதான் வந்து லினேயஸ் அவருடைய புக்கு ஸ்பீஷியஸ் பிளான்டாரம்ல இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹெர்பாரியம் பத்தி பார்த்தோம். ஸோ அந்த ஹெர்பாரியம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஹெர்பாரியம் வந்து கொல்கத்தாவில் இருக்கு. நியர்லி 10 lakh ஸ்பீஷியஸுக்கு மேலே அங்கே ஹெர்பாரியம்ல இருக்குது. இந்த பென்தம் அண்ட் ஹூக்கஸ் கிளாசிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. சீடட் பிளான்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா டைகாட்டிலிடனே, ஜிம்னோஸ்போமே, மோனோகாட்டிலிடனேன்னு பிரிச்சிருக்காங்க. இந்த டைகாட்டிலிடனேவை மறுபடியும் சப் கிளாஸாக எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பாலிபெட்டலே, கேமோப்டலே அண்ட் மோனோகிளாமிடே அப்படின்னு டைகாட்டிலிடன் மறுபடியும் சப் கிளாஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த சப் கிளாஸை மறுபடியும் சீரீஸாக பிரிக்கும் போது பாலிப்டலை பிரிக்கும் போது தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, கால்சி ஃப்ளோரேன்னு பிரிச்சிருக்காங்க. இந்த கேமோபட்டலை பிரிக்கும் போது இன்ஃபெரே, ஹெட்டிரோமெரே, பைகார்பலிட்டே அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதே மோனோகிளாமிடே பிரிக்கும் போது சீரியஸ் 8, ஃபேமிலி 36, 10. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டிவிஷனை பென்தம் அண்ட் ஹூக்கஸ் கிளாசிஃபிகேஷன்ல இது வந்து கொஞ்சம் ஹை லெவல் சார்ட், கொஞ்சம் இன்டெப்த் சார்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் மெடிசினல் பிளான்ட்ஸ், அதாவது வந்து மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய சில தாவரங்கள், அதை பத்தி படிக்க போறோம். ரொம்ப காலமாவே வந்து பிளான்ட்ஸ்ல இருக்க பார்ட்ஸ் வந்து நம்ம மெடிசன்ஸா யூஸ் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து குப்பமேனி, பொட்டானிக்கல் நேம் வந்து அகலைஃபா இண்டிகா. இல்லை, இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜீனஸ் நேம், செகண்ட் இருக்கிறது ஸ்பீஷியஸ் நேம். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கின்ல வந்து சில தீக்காயங்கள்லாம் பட்டுரும், அதுக்கு வந்து இந்த குப்பமேனி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இந்த குப்பமேனி வந்து ஸ்கின்ல வந்து சில படை அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, தேம்பல் படை அந்த மாதிரி, அதுக்கு வந்து இதை வந்து லெமன் ஜூஸ் கூட வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கும் மருந்தா பயன்படுத்தலாம். இது என்ன ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூஃபோர்பியேஷியே அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தது இந்த குப்பமேனி. ஸோ நீங்க இந்த படத்துல பாக்குறது தான் அந்த குப்பமேனி செடி. ஈவன் உங்க வீடு சுற்று வட்டாரங்கள கண்டிப்பா இந்த குப்பமேனி செடியை உங்களால பார்க்க முடியும். அடுத்து இந்த வில்வ இலை, வில்வ மரம், இதுல பாத்தீங்கன்னா ஏக்லே மேர்மெலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரூட்டேஷியே ஃபேமிலியை சேர்ந்தது. இதுல இந்த வில்வ மரத்துல இருக்கக்கூடிய அந்த பழம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வந்து பழுக்காத அன்ரைப் ஃப்ரூட், அது வந்து ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகளை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக மருந்தா பயன்படுது. அது மட்டும் இல்லாம வயிற்றுப்போக்குக்கும் அது வந்து மருந்தா பயன்படுது. நெக்ஸ்ட் தூதுவளை. இந்த தூதுவளை இப்ப நம்ம ஜாஸ்தி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இந்த தூதுவளை சூப்பு இதெல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் ஃபேமஸா வந்து கடைகள்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சொலானம் ட்ரிலோபேட்டம் அப்படின்றது தான் பொட்டானிக்கல் நேம். இது வந்து சோலனேஷிய ஃபேமிலியை சேர்ந்த தாவரம். இது வந்து காஃப், கோல்டு, அதாவது இருமல், சளி, இதை வந்து கியூர் பண்றதுக்கு இதை மெடிசனை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, டிபி, சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், பிராங்கியல் ஆஸ்துமா, இதுக்கெல்லாம் கூட இந்த தூதுவளைய மருந்தா வந்து நம்ம உபயோகிக்கிறோம். நெக்ஸ்ட் கீழாநெல்லி, இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து சேம் யூஃபோர்பியேஷியா ஃபேமிலியை சேர்ந்த ஒரு தாவரம் தான். இதுல என்டையர் பிளான்ட், இதுல இருக்க இந்த செடியை மொத்தமாவே மஞ்சக்காமாலைக்கு மருந்தா பயன்படுத்துவாங்க. இன்னைக்கும் மஞ்சக்காமாலைக்கு வந்து இதை வந்து மருந்தா வந்து பயன்படுத்துற வழக்கம் இருக்குது. இது வந்து நம்ம ஹியூமன் லிவர் இருக்கு இல்லைங்களா, அதாவது கல்லீரலுக்கு வந்து அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நிறைய கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை கியூர் பண்றதுக்கும் இந்த கீழாநெல்லிய மருந்தா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதனுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா பிலாந்தஸ் அமாரஸ். இந்த படத்துல பார்க்கறது தான் இந்த கீழாநெல்லி செடி. நெக்ஸ்ட் சோத்து கற்றாழை. இன்னைக்கு கற்றாழை ஜூஸ் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் வந்து ஆலுவேரா அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து லிலியேஷியா ஃபேமிலியை சேர்ந்த ஒரு தாவரம். இதனுடைய மெடிசனல் யூஸ் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆன் ஸ்கின்ஸை கியூர் பண்றதுக்கு, மூலம் பிளஸ் வந்து உங்க தோல்ல ஏற்படக்கூடிய இந்த படை, தேம்பல் போன்ற இன்ஃப்ளமேஷன்ஸ் இதெல்லாம் கியூர் பண்றதுக்கு இந்த சோத்து கற்றாழை
மருந்தா பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து இந்த வயித்து புண்ணு இருக்கு இல்லைங்களா? அல்சர், பெப்டிக் அல்சர். இதுக்கும் வந்து இந்த சோத்து கற்றாழை மருந்தா பயன்படுது. அதான் வந்து ஆலோவேரா. Okay. So this comes to the end of this lesson, students. Thank you.